என்ன சார் அக்கிரமமா இருக்கு? அது லீக் பண்ணி யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணு ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நிஜமா இருக்கணும். தடுத்து 2 பேரும் சதி செஞ்சாங்கிறீங்க, லீக் ஆயிடுச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து லீக் பண்ணாங்கிறீங்க. என்ன சார் எனக்கு புரியலையே. யாருக்கு என்ன லாபம்? அப்படி என்ன பெரிய சொல்லக்கூடாத சொல்ல முடியாத கருத்துக்களை சொன்ன அற்புதமான கருத்துக்கள் நிறைந்த படமா அது? என்ன ஒரு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்டா இருக்க போகுது. விஜய் படத்தை நானும் ரசிக்கிறவன் தான். அதுக்கு இந்த அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. மெச்சூரிட்டி இல்லைன்னு எவ்வளவு காலத்துக்கு தான் அப்படி மெச்சூரிட்டி இல்லாம பேசிட்டு இருப்பீங்க? கொஞ்சமாவது உங்களை நீங்க வளர்த்துக்க வேணாமா? நீங்க இந்த லட்சணத்துல இருந்தா அப்புறம் உங்களுக்கு பின்னாடி இருக்க லட்சக்கணக்கான பசங்க இப்படிதான் புத்தி இல்லாம தான் இருப்பானுங்க. நல்ல விஷயத்த கத்துக் கொடுக்கணும் சார். அப்போ வந்திருக்க வீடியோ இதெல்லாம் யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு மக்கள்லாம் முட்டாள், நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. எடிட் ரெஃபரன்ஸ் மார்க்னு எடிட்டருங்க, டைரக்டரை, நடிகரை, எல்லா நடிகரும் இல்லை, நல்லா வளர்ந்து பெயர் போன நடிகர்கள் அவங்க சொல்றது விரும்பினா இருக்கணும், எடுனா எடுத்துடணும். அந்த இடத்துக்குலாம் விஜய் வந்து பல வருஷம் ஆச்சு. ஸோ அந்த நடிகரை, டைரக்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சில நேரங்களில் சினிமா அறிவுள்ள தயாரிப்பாளர் கூட அப்போ இருப்பாங்க. இந்த சீன் இருக்கட்டும்ப்பா, நல்லா இருக்குமா, அப்போ உடனே மார்க் பண்ணி வச்சுக்குவார். யாரு? எடிட்டர் மார்க் பண்ணார். அதுதான் அந்த எடிட் ரெஃபரன்ஸ் மார்க்னு சொல்றாங்க. இந்த மார்க்கோட அந்த படம் வந்திருக்கு வெளியில. அப்ப இது யார் லீக் பண்ணிருப்பா? இந்த படம் படச்சுருள் அல்லது ஒரு பென் டிரைவ்லையோ ஒரு டிஸ்க்லையோ ஏதோ ஒரு அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த கருவியில பொருள் யார் கையில இருக்கும் தெரியுமா? ப்ரொடியூசர் கையில இருக்கும். ஏன்னா அவர் தான் சென்சார் போர்டுக்கு எடுத்துட்டு போகணும், வைக்கணும். டைரக்டர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், டைரக்டர் கையில இருக்கும். இதெல்லாம் நீக்குங்கன்னா எடிட்டர் பக்கத்தில் இருந்தால் தான் இதெல்லாம் எடுக்கணுங்க. எடுத்தால் அந்த கோர்வை கண்டினியூட்டி வருவாங்க அப்படின்னு கேட்டால் எடிட்டர் பக்கத்தில் இருக்கணும். விஜய் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் கையில் அதை கொடுப்பாங்க. எல்லா நடிகர் கையிலையும் படத்தை கையில் கொடுத்துட மாட்டாங்க. வளர்ந்து ஒரு நடிகர், சார் இங்கே போகுது சென்சாருக்கு, நீங்கள் ஒரு காப்பி வச்சுக்கலாம் கொடுக்க மாட்டாங்க. விஜய்க்கு என்ன பிடிச்சாதான் அது போகும். இதை எடுத்துட்டு அனுப்புங்கன்னா அப்படி அந்த அளவுக்கு விஜய் வளர்ந்துட்டார் சினிமாவில். அதை யாரும் மறுக்கலையே. நம்ம அந்த செல்வாக்கு, அந்த திறமை, அந்த நேரம், அந்த ஜாதகம், அது உச்சத்துக்கு போயிட்டாரு. இந்த 4 பேர் கையில் இருக்கிற காப்பி லீக் ஆனா எல்முருகன், உதயநிதி, திமுக, பிஜேபி யார் காதுல பூ சுத்துறீங்க? இதனால இந்த நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்?